பக்தியொலி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். பொங்கலோ பொங்கல். 25வது வருடத்தின் பொங்கல் 14/1/2025 இந்த பொங்கல் வருகிறது. செவ்வாய்க்கிழமை வருது. செவ்வாய்க்கிழமை யாருக்கு இங்க உகந்த நாள்? அங்காரகன் முருகனுக்கு உகந்த நாள். அப்ப என்ன பண்ணோம்? காலையில ஏந்திரிச்சு குளிச்சுட்டு 3 விளக்குகளை முருகனை நினைத்து ஓம் நமோ சரவண பவ அப்படின்னு 3 தடவை சொல்லி விளக்கேற்றுங்கள். உங்க வீட்டுல 3 விளக்குகள் ஏற்றுங்கள். பொங்கலோட ஒட்டி செவ்வாய்க்கிழமை வர்றதுனால உங்களுடைய தோஷங்கள் எல்லாம் விலகணும். எந்த தோஷம்? செவ்வாய் தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம், ராகு தோஷம், கேது தோஷம், என்ன மாந்தி தோஷம், அந்த எல்லா தோஷமும் விலகணும் அப்படின்னு 3 விளக்குகளை ஏற்றி முருகப்பெருமானை தொழுது விட்டு நீங்க உங்களோட வேலையை பாருங்க. பொங்கல் வைக்க என்ன டைம்? 12 to 1 மத்தியானம். இன்னைக்கு நான் தோசை சுடுறேன், இட்லி சுடுறேன், வெங்காயம் போட்டு சாம்பார் வைக்கிறேன். எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு நாள் சூரியனுக்காக நீங்க விரதம் இருக்கலாம்ல. ஒரு நாள் பொங்கல் என்பது சூரிய பகவானுக்காக. ஒரு நாள் டிஃபன் சாப்பிடாம விரதம் இருங்களேன். பசிக்குதா? தண்ணி குடிச்சுக்கோங்க, பரவாயில்ல. ஒரு நாள் பசி தாங்கன்னா என்ன, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவ்வளவுதானே. அப்படியே இருந்துட்டு 12 மணிக்கு சூரிய பகவான மனசார நினைச்சு ஓம் நமோ சூரிய பகவானே நமகன் சொல்லி நீங்க வைக்கக்கூடிய நிறைய பேருக்கு இன்னைக்கு கேஸ் அடுப்பு தான் இல்லையா, அதை தொட்டு கும்பிட்டு சேவிச்சுட்டு பொங்க பானை ஏத்துங்களேன். அப்படியே ஓம் நமோ சூரிய பகவானே நமக அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை சொல்லிட்டு தனியா எதுக்கு, அதாவது நாமம் போடுங்க, இல்ல பட்டை போடுங்க. நீங்கள் விஷ்ணு கும்பிடுறதா இருந்தா நாமம் போடுங்க, சிவனை கும்பிடுறதா பட்டை போடுங்க. கரும்பை அப்படியே மஞ்ச கொத்தை சுத்தி கரும்பு தொகை எடுத்து சுத்தி சக்கரை பொங்கலுக்கு தனி, வெண்பொங்கலுக்கு தனி ஏத்திருங்க. 12 to 1 தான் டைம். அதாவது இறக்கி வைக்கிற டைம் பிரச்சனை கிடையாது, ஏன்னா ஆக்கணும், ஆக்கிதான் இறங்கணும் இல்லையா. 12 to 1 டைம்ல 12 மணிக்கு ஏத்திருங்க. 12 மணிக்கு ஏத்தி அப்படியே அடுப்புல வச்சுட்டு அப்படியே அரிசியை போட்டு அப்படியே கலரிக்கிட்டே இருங்க. அப்படியே பொங்கும் பொங்கல். பொங்கி அந்த பொங்கல் வழியும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்? பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் கத்தணும். ஏன் பொங்கல் பொங்கி வழிகிறது என்றால் துன்பங்கள் எல்லாம் விலகி இந்த பொங்கலானது பொங்கி வழியது எப்படி வழிகிறதோ அது மாதிரி இன்றிலிருந்து உங்கள் வீட்டில் இன்பங்களானது பொங்கி வழிய வேண்டுமாக எல்லாம் வல்ல சூரிய பகவானை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். பொங்கல் பொங்கி வழியுது, என் வீட்டிலையும் இன்றிலிருந்து இன்பம் வழிய வேண்டும், துன்பங்கள் எல்லாம் ஓடோடி போய்விட வேண்டும் என்று நல்லா கலரிட்டு மிளகு ஜீரகெல்லாம் போட்டு நெய்யை ஊத்தி ஜம்முன்னு ஒரு வெண்பொங்கல் உப்பு போட்டு அதுல அழகாக வெள்ளத்தை நசுக்கி பாகு வைத்தும் பண்ணலாம், இல்ல வெள்ளத்தை அப்படியே போட்டும் பண்ணலாம். அழகா நெய் ஊத்தி சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சா? 12:30 ரெடி ஆயிடும். ஆயிடுச்சா? எடுங்க. இப்ப என்ன பண்ணோம்? கருமீன், அதாவது ஒரு பொரியல் பண்ணிருப்பீங்க இல்லையா, சில பேர் தொட்டுக்கு ஒரு சாம்பார் பண்ணிருப்பாங்க. அதாவது கொஞ்சம் வெண்பொங்கல் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் வெண்பொங்கல், கொஞ்சம் சக்கரை பொங்கல், நீங்க என்ன பொரியல் பண்ணீங்களோ அதையும் வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டு மாடி மொட்டை மாடியா இருந்தா நேர போயிருங்க. சார் நல்ல வெயில், மொட்டை மாடியில காலெல்லாம் சுடும், என்ன பண்றது? நிழலாக பார்த்து நின்று கொள்ளுங்கள். நான் மொட்டை மாடிக்கு போக மாட்டேன், நிழல் இருக்கும்ல, நிழலா பார்த்து நின்றுக்கோங்க. இல்லாட்டி ஒரு மேட் எடுத்துட்டு போயிடுங்க. வீட்டுல இருந்து மேட்டை போட்டு 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ தான் நிக்க போறீங்க. நின்று அந்த தட்டை அப்படியே நீர் விழாவிட்டு சூரிய பகவான்கிட்ட காட்டுங்க. சூரிய பகவானே, எப்படி இந்த பொங்கல் பொங்கி வழிந்ததோ அது மாதிரி உன்னுடைய அனுகிரகத்தால எங்க வீட்டுல துன்பங்கள் எல்லாம் களையப்பட்டு இன்பங்கள் பொங்கி வழியணும், இன்பங்கள் பொங்கி வழியணும். எங்க குடும்பத்துல இருக்கிற சண்டைகளும் சச்சரவுகளும் விலகணும், ஒவ்வொருத்தர் மனஸ்தாபங்கள் போகணும் அப்படின்னு வேண்டிண்டு எல்லாத்தையும் வேண்டிண்டு அந்த சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு திரும்பி நேர எல்லாத்தையும் கீழே கொண்டு வாங்க. இன்னொரு தட்டுல சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் எல்லாம் எடுத்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பூஜரும், முதல்ல சூரிய பகவான், 2வது பூஜை ரூம்ல வச்சு
நீர் விழாவிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. ஓம் நமோ நாராயணாயன்னு 7 தடவை சொல்லி சுவாமிக்கெல்லாம் நைவேத்தியம் பண்ணிட்டு நீர் விழாவி கற்பூர ஆரத்தி காட்டுங்க. கற்பூர ஆரத்தி காட்டி சூரிய பகவான மனசார நினைச்சு அவருக்கும் காட்டிட்டு வைங்க. வச்சுட்டு கொஞ்சம் பூவை எடுத்து அப்படியே போட்டுட்டு இப்ப நீங்க இங்க உங்க பெருமாள்கிட்ட என்ன வேண்டிக்கணும்? எனக்கு நல்ல வாழ்க்கை. யாரு? மனைவியானவள். என்னுடைய கணவன் நீண்ட ஆயுளோடும் நல்ல வியாதியற்ற ஒரு வாழ்க்கையும் என்னுடைய கணவனுக்கு நீங்கள் தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் நீங்க வேண்டிக்கோங்க, உங்களுடைய குடும்பத்துக்காகவும் வேண்டிக்கோங்க. கணவனானவன் என்ன வேண்டிக் கொள்ளணும்? இந்த பொங்கல்ல இருந்து ரொம்ப நல்லா இருக்கணும், நல்லா வெல்த் இருக்கணும், ஹெல்த் இருக்கணும், பண கஷ்டம் எல்லாம் விலகணும், தங்கம் சேரணும், பணம் சேரணும், வைரம் வைடூரியம் எல்லாமே வேணும், நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு வேண்டிக்கோங்க. வேண்டிண்டு உங்களுடைய பொங்கலை எடுத்தீங்கல்ல எல்லாத்தையும் ஒன்னா, அதாவது வெண்பொங்கல் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணதும் சூரிய பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணதும் ஒன்னா சேர்த்து அந்த பொங்கல்ல போடுங்க. சக்கரை பொங்கலையும் ஒன்னா சேர்த்து பொங்கல்ல போடுங்க. போட்டுட்டு நீங்க சாப்பிட உட்காருங்க. நீங்க சாப்பிட உட்காரலாம். சாப்பிட்டுட்டு உங்க வேலையை நீங்க பார்க்கலாம். ஆனா சாயங்காலம் தோசை அது மாதிரி சாப்பிடுங்க. ரைட்டுங்களா? இன்று ஃபுல்லாவே பொங்கலாக இருக்க வேண்டும், பொங்கல் சாப்பிட வேண்டும். ரொம்ப விசேஷம். அதே இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், பொங்கலோடு கூட கரும்பையும் சூரிய பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும். கரும்பு இருக்கு இல்லையா, அந்த கரும்பை வெட்டி அப்படியே ஒரு துண்டு அப்படியே சூரிய பகவானுக்கு நைவேத்தியம். உங்க வீட்டு பூஜை ரூம்ல முழு கரும்பு, லெப்ட்ல ஒரு கரும்பு, ரைட்ல ஒரு கரும்பு நிக்க வைக்கணும். இன்னொன்னு சொல்லலாம், எனக்கு கரும்பு வாங்கக்கூடிய சக்தி கிடையாது, எனக்கு கரும்பு ஏகப்பட்ட விலை விற்குது. சக்தி இல்லாதவர்கள் என்ன செய்யணும்? ஒரு சின்ன கரும்பாவது வாங்கிட்டு வந்து உங்க பூஜை ரூம்ல வைங்க, போதும். சாஸ்திரத்துக்காக செய்ய வேண்டும். மஞ்ச கொத்து உங்க வீட்டுல இருக்கணும். இதெல்லாம் பொங்கல் அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். செய்யறீங்களா? செய்யுங்க. இந்த பொங்கல்ல இருந்து உங்க கஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்லதே நடக்க வேணுமாய் எல்லாம் வல்ல சூரிய பகவானை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். எண்ணங்களும் நல்லெண்ணமாக இருக்க வேண்டும். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பொங்கலோ பொங்கல் நல்லா இருக்கணும். இந்த பொங்கல் பொங்கி வரா மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போய் இன்பங்கள் பொங்க வேண்டுமாய் எல்லாம் வல்ல சூரிய பகவானையும் நான் வேண்டிக் கொள்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.